அது மாவட்டத்திலும் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது. அது மேலும் ஆழ்ந்த தாளமுக்கமாக வலுவடைவதற்கான வாய்ப்பு காணப்படுவதுடன் மீனவர்களும் மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கடல் காற்றின் வேகமானது உயர்வாக காணப்படும். குறிப்பாக 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வகையில் காற்றின் வீசும். யாழ் மாவட்டத்துக்குரிய சகல கடல் போக்குவரத்துகளும் குறிப்பாக தீவக பகுதிக்கான கடல் போக்குவரத்துகள் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டிருப்பதுடன் வங்காள விரிகுடாவில் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக தற்பொழுது யாழ் மாவட்டத்திலும் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது. இந்த வகையில் ஏற்பட்ட தாளமுக்கமானது வளிமண்டல திணைக்களத்தின் மதிய நேர அறிக்கையின் பிரகாரம் பொத்துவிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் அளவில் தென்கிழக்கு பகுதியில் மையம் கொண்டு காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மேலும் ஆழ்ந்த தாளமுக்கமாக வலுவடைவதற்கான வாய்ப்பு காணப்படுவதுடன் குறிப்பாக கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடல் காற்றின் வேகமானது உயர்வாக காணப்படும். குறிப்பாக 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வகையில் காற்றின் வீசும் என்பதுடன் அலையின் உயரமானது சுமார் 2.5 தொடக்கம் 3.5 மீட்டர் அளவில் உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்துக்குரிய சகல கடல் போக்குவரத்துகளும் குறிப்பாக தீவக பகுதிக்கான கடல் போக்குவரத்துகள் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டிருப்பதுடன் மீனவர்களும் மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் யாழ் மாவட்டத்துக்கு 9ஆம் 10ஆம் தேதி அளவில் கூடுதலான மழை வீழ்ச்சி குறிப்பாக வளிமண்டல திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நிலைமையின் பிரகாரம் அரசு அதிபர் அவர்களின் தலைமையின் கீழ் அவசர கலந்துரையாடலானது பிரதி செயலாளர்கள் அனைவரையும் உள்ளடக்கி இன்று நடத்தப்பட்டது. அந்த வகையில் அரசு அதிபர் அவர்களால் சகல பிரதி செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களுக்கும் பிரதி செயலாளர்களால் குறிப்பிட அனைத்து நிலைமைகள் தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மக்கள் வெள்ள அனர்த்தம் ஏற்படுகின்ற பட்சத்தில் மக்களுக்கு தேவையான அவசர நடவடிக்கையை குறிப்பாக அவர்களை பாதுகாப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லல் மற்றும் அவர்களுக்கு தேவையான சமைத்த உணவு மற்றும் தேவையான உதவிகளை வழங்க தொடர்பான அறிவுறுத்தல் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் 9ஆம் 10ஆம் தேதிகளில் ஏற்படக்கூடிய அல்லது மழை வீழ்ச்சி கணிசமாக கிடைக்கின்ற பட்சத்தில் சகல அரசு பிரதி செயலாளர்கள் மட்டத்தில் சகல அரசு உத்தியோகர்களும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு தயார் நிலையில் காணப்படுகின்றன. வளிமண்டல திணைக்களத்தினால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் உடனுக்குடன் எங்களுடைய பங்குதாரர்களுக்கு தகவல் பரிமாறப்பட்டு வருகின்றது. மக்கள் கூடுதலாக சகல கிராம மட்ட உத்தியோகர்களும் இது சம்பந்தமாக போதிய விழிப்புணர்வு அல்லது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை.